கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 2 மாதங்களாக நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் இந்த 3வது மாதத்திலும் அவருடைய வல்லமையை உங்களுக்கு நிச்சயமாய் காண்பிப்பார். 133வது சங்கீதம் 3வது வசனம். The book of Psalm 133 verse 3. As the dew of Hermon and as the dew that descended upon the mountains of Zion, for there the Lord commanded the blessing, even life for evermore. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்றென்றைக்கும் கட்டளையிடுகிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிப்ரவரி மாதம் நடத்தின கர்த்தர் இந்த மார்ச் மாதத்திலும் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவேன். I will command blessings, even life forevermore. அதைத்தான் எர்மோனும் சீயோன் மலையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எர்மோன் இந்த சீயோன் மலையும் வடக்கே ஒன்றும் தெற்கே ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. வடக்கே சீயோன் பர்வதமும் தெற்கே எர்மோன் பர்வதமும் காணப்படுகிறது. ஆகவே இந்த சீயோன் மகாராஜாவினுடைய நகரம், சிட்டி ஆஃப் ஜெருசலேம், the Lord of Israel, where is the holy place of worship. இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தரை ஆராதிக்கிற இடமாக இந்த சீயோன் பர்வதம் இருக்கிறது. ஆகவேதான் நீங்கள் 125ஆம் சங்கீதம் 1வது வசனத்துக்கு நீங்கள் வருவீர்களானால் அங்கே சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். They that trust in the Lord shall be as Mount Zion, which cannot be removed, but abideth forever. Yes, அவர்கள் சீயோன் பர்வதத்தை போல திடமாயிருப்பார்கள். They will be strong like a Mount of Zion. கர்த்தர் அதை செய்வார். ஆகவேதான் 2வது வசனம் சொல்லுகிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் என்றென்றைக்கும் இருப்பார். As the mountains are round about Jerusalem, so the Lord is round about his people from henceforth and evermore. இது முதல் கர்த்தர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்க போகிறார். Henceforth the Lord shall be with you forever. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீயோன் மலை எப்படி எருசலேமை சுற்றிலும் இருக்கிறதோ, கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை சுற்றிலும், உங்கள் குடும்பத்தை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், உங்கள் வியாபாரத்தை சுற்றிலும், உங்கள் ஊழியத்தை சுற்றிலும் கர்த்தர் இருப்பார். As the mountains, amen, round about the Jerusalem, so the Lord is round about his people. Likewise, he is round about your children, your business, your ministry, your family. The Lord shall preserve you from all evil. கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆம் தேவனுடைய ஜனங்களே, இந்த எர்மோன் என்றால் எதை காண்பிக்கிறது? What is the meaning of எர்மோன்? அது பிரதிஷ்டையுள்ள ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது. தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிறது. Amen. It is talking about the consecrated of God. It's a representative of God. ஆகவேதான் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூட இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Matthew chapter 17 verse 1, and Jesus transfigured in front of his disciples. He revealed his glory. அவர் தம்முடைய மகிமை அவர் காண்பித்தார். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அது எர்மோன் மலையாக இருக்கலாம். எஸ், எர்மோன் என்றால் என்ன காண்பிக்கிறது? உன்னை மறுரூபப்படுத்துகிற கர்த்தர், உன்னை வல்லமையினால் நிரப்புகிற கர்த்தர். சீயோன் என்றால் எதை காண்பிக்கிறது? உன்னை சுற்றிலும் இருக்கும் கர்த்தர், உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். எர்மோன் என்றால் உன்னை மறுபடியும் சுத்திகரித்து உன்னை மகிமைப்படுத்துகிற கர்த்தர். இந்த மார்ச் மாதத்திலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எர்மோன் மேலும் சீயோன் மலையின் மேலும் நான் வெளிப்பட்டது போல நான் உனக்காய் வெளிப்படுவேன். அங்கே எதை நான் கட்டளையிடுவேன்? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவேன். உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அவர் கட்டளையிடுகிறார். ஆகவேதான் 78வது சங்கீதத்துல அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 78ஆம் சங்கீதம் 68, 69. யூதா கோத்திரங்களையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றென்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரம் படுத்தின பூமியைப் போலும் அதை கட்டினார். ஆம், சீயோன் பர்வதத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னுடைய வாழ்க்கையை அவர் தெரிந்து கொண்டார். பயப்படாதே, தேவன் உனக்காக நன்மைகளை செய்து முடிப்பார். தேவன் உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.
ஆகவேதான் 89ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர், தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க அவைகள் கெம்பீரிக்கும். உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். என் தேவனுடைய ஜனமே, உன்னை கர்த்தர் எர்மோன் மலையாக, உன்னை சீயோன் மலையாக தேவன் சிருஷ்டிக்கிறார். அப்படி சிருஷ்டிக்கும் பொழுது உனக்கு ஜீவனை கட்டளை எடுக்கிறார், உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உனக்கு விரோதமாய் எழும்பின வல்லமைகளை முறியடிப்பார். உனக்கு விரோதமாய் யார் யார் எழும்பி வருகிறார்களோ எல்லா எரிச்சல் நாவிகள், பொறாமை நாவிகள், அசுத்த ஆவிகள், அந்தகார வல்லமைகள் அவைகள் நிர்மூலமாக்கப்படும். கர்த்தர் உன்னை எர்மோன் மலை மேலும் உன்னை சீயோன் மலை மேலும் உன்னை கர்த்தர் நிற்க பண்ணுவார். எஸ், அப்படி என்றால் என்ன? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அங்கே கட்டளை எடுக்கிறார். இந்த மாதம் மார்ச் மாதத்தில் the Lord shall command you, amen, life and blessings forevermore. உன்னுடைய வாழ்க்கையில் அது வெளிப்படத்தான் போகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, the book of Numbers chapter 6 verse 24 to 26, the Lord shall bless you and keep you, and the Lord shall make his face to shine upon you and be gracious unto you, and the Lord turn his face towards you and give you peace. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு கிருபையாக இருக்க கட்டளையிடுவார். கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய ஒளியை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கூறி உன்னை அவர் ஆசீர்வதிக்க கடவுள். அதைத்தான் Psalms 91:16 says, with a long life I will satisfy him and show him my salvation. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை நான் காண்பிப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். 21ஆம் சங்கீதம் 3:4 சொல்லுகிறது, அவர் உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்டார், உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் என்றென்றைக்கும் தீர்க்காயுசை கொடுத்தீர், உத்தம ஆசீர்வாதங்களோடு எதிர்கொண்டு வருகிறீர். For you meet him with the blessings of goodness, you set a crown of pure gold upon his head, and he has the life from you, and you have given to him a length of days. அழகா இருக்கு ஆங்கிலத்தில், length of days. உன்னுடைய நாட்கள் அதிகமாக்கும், உங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாக்கும். உங்களுடைய சிரசில பொற்கிடத்தை கர்த்தர் தரிப்பிக்கிறாராம். எதை கொடுக்கிறாராம்? தீர்க்காயுசை கர்த்தர் கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த மார்ச் மாதத்தில் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நீங்கள் காண்பீர்கள். நன்மையும் கிருபையும் உங்களை தேடி வரும். உங்களை பலவீனப்படுத்தி உங்களை போராட பண்ணின அந்த சத்துருக்களுக்கு மத்தியிலே, அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு ஜீவனையும் உங்களுக்கு பாதுகாப்பையும் உங்களுக்கு சுகத்தையும் அவர் கட்டளையிடுகிறார். பயப்படாதீங்க. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அப்பா, எங்கள் மத்தியிலே நீ ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவேன் என்று சொன்னீர். எர்மோன் மலையின் மேலும் சீயோன் மலையின் மேலும் இறங்கின அந்த பனிக்கு ஒப்பாக உடைய பிள்ளைகள் மேலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உடைய வல்லமை வெளிப்படுவதாக, உடைய அபிஷேகம் வெளிப்படுவதாக, உடைய மகிமை வெளிப்படுவதாக. இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சத்ருவினுடைய வல்லமைகள், சத்ருடைய கிரியைகள், பொறாமை நாவிகள், எரிச்சல் நாவிகள், வியாதியின் வல்லமைகள், கடன் பிரச்சனைகள், தோல்விகள் இயேசுவின் நாமத்தால் பாதாளத்துக்கு செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதி. அவர்கள் துன்பத்தை கண்ட நாட்கள் முடியட்டும். இந்த மார்ச் மாதத்தில் அவர்கள் பெரிய அற்புதத்தை காணட்டும், ஜீவனை காணட்டும், சமாதானத்தை காணட்டும். கர்த்தர் அவைகளை நிறைவேற பண்ணுவீராக. யார் யார் என்னென்ன போராட்டத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்த ஜெபத்தோடு கூட கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் தருவீராக. மல்பரஹம்து குராஷியா கராத்துருபியா லக்கரஹத்துனுமியா சத்துடா. என் நாமத்துக்கு நீ பயப்படுகிறபடினாலே உனக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நான் கட்டளையிடுகிறேன். நான் உனக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறேன். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருக்கிறது போல சீயோன் மேலும் எர்மோன் மேலும் இறங்கின அந்த பனி உன் வாழ்க்கையில வெளிப்படும். ஜீவனை கட்டளையிடுவேன். நீ வெட்கப்பட்ட இடத்திலே உயர்வாய். உன் முகம் பிரகாசிக்க பண்ணுவேன். நீ நீடித்த நாட்களால் திருப்தி ஆவாய். பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு உன் வீட்டிலே, உன் வேலை ஸ்தலத்திலே, உன் இடத்திலே, எங்கெல்லாம் நீங்கள் போகிறீர்களோ, wherever you go, அங்கே I will command my peace. அங்கே என் ஜீவனை கட்டளையிடுகிறேன், என் சமாதானத்தை உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். பயப்படாதே. நன்றி ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மார்ச் மாதம் முழுவதும் அவருடைய டிரான்சாக்ஷன்ஸ், அவருடைய செலவுகள், அவருடைய எல்லா காரியங்கள், அவருடைய போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை மீதி எடுக்க பண்ணுவீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நஷ்டங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். அதிசயங்களை காண பண்ணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God be with you. Amen.